2004 காலையில் 9 மணிக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. மக்கள் எல்லாரும் அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பேரிழை வந்து பல உயிர்களை பழி வாங்கிட்டு போயிருக்கு. இந்தியாவை மட்டும் இல்லாமல் பல நாடுகளை தாக்குன சுனாமியை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுனாமியை பற்றி முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சுனாமி 2004 டிசம்பர் 26 காலையில் 9 மணிக்கு தான் நடக்குது. அன்னைக்கு காத்தால மக்கள் எல்லாரும் தங்களுடைய அன்றாட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. கடலோரத்தில் மக்கள் அலைகளை வேடிக்கை பார்க்கறதும் குளிக்கிறதுமா மகிழ்ச்சியாக இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த சமயம் பறவைகளெல்லாம் மேலே பறக்கிறது நின்றுட்டு மேகமெல்லாம் கருக்க ஆரம்பிக்குது. அங்கே இருக்க அலைகள்லாம் மெதுவாக கடல் உள்வாங்க ஆரம்பிக்குது. மக்கள் கடல் உள்வாங்கும் போது மக்கள் எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அது இதுக்கு முன்னாடி சுனாமி நிகழ்ந்ததே இல்லை. இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒன்று நடக்கும்போது மக்கள் என்ன நடக்கிறதுன்னு புரியாமல் அலைகள் உள்வாங்கிறது எல்லாமே கரையோரம் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அலைகள் உள்வாங்கின கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊருக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அங்கேருந்து வர பெரிய அலைகள் ஈஸ்ட் சைடில் இருக்க இந்தியாவுக்கு கீழே இருக்க ஸ்ரீலங்காவுக்கு பின்பக்கம் இருக்க மாலத்தீவை தாண்டி இருக்க ஆப்பிரிக்கா வரைக்கும் இந்த அலைகளால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த சுனாமி அலை எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு? இந்தியாவில் இருக்க சுமத்ராங்கிற இடத்துல தான் இந்த சுனாமி ஸ்டார்ட் ஆகிருக்கு. சுமத்ரா இந்தியாவிலேருந்து ஒரு 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. சுமத்ராவில் நடந்த உயிர்பலி கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருக்கும். சுமத்ராவில் மட்டுமே கிட்டத்தட்ட 1,20,000 மக்கள் இறந்துருக்காங்க. பொதுவாக சுனாமி நிறைய விதத்தில் உருவாகும். வானத்துலேருந்து எரிக்கல் விழுவுறதுனால கூட உருவாகும். அதாவது எரிக்கல் மேலேருந்து விழுகும் போது அந்த ஃபோர்ஸ்னால் சுற்றி இருக்க தண்ணியெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி அது அலையாக க்ரியேட் ஆகும். எப்படின்னா ஒரு தண்ணிக்குள்ளே கல் எடுத்து போடும்போது கல் உள்வாங்கி சுற்றி இருக்க தண்ணியெல்லாம் ரிஃப்ளெக்டால் மேலே வரும். அந்த மாதிரி கூட சுனாமி உருவாக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எரிக்கல் விழுந்ததுனால தான் டைனோசர் இனமே அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போனா அந்த கடலில் எவ்வளோ பெரிய கல் விழுந்தா அவ்வளோ பெரிய அலைகள் வரும்னு நினச்சி பார்த்துக்கோங்க. இந்த எரிக்கல் விழுறதுனால வரும் சுனாமிக்கு நேம் என்னென்னா டிஸ்பிளேஸ்டு சுனாமி. அது எரிக்கல் விழுந்ததுனால அந்த இடத்துல இருக்க தண்ணி நகர்ந்து அலையாக கரைக்கு வரும். டிஸ்பிளேஸ்டு சுனாமின்னு சொல்லுவாங்க. வேறு எப்படி சுனாமி வரும்னா அண்டார்டிகாவில் இருக்க பனிப்பாறைகள் உருகிறதுனால வரும்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க பனிப்பாறைகள்லாம் உருகி நீராகி கடலில் சேரும்போது கடலில் இருக்க தண்ணி கரையை நோக்கி வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 2 டைப்புமே நடக்கிறது ரொம்பவே ரேராக தான் நடக்கும். பூமியில் அடிக்கடி வரும் சுனாமி பார்த்தா 2 இருக்குது. கடலுக்கடி எரிமலை இருக்கு இல்லையா, அது வெடித்து அதனால் அலைகள் கிரியேட் ஆகி கரைக்கு வரும். இப்போ தரையில் எரிமலை இருக்குன்னா வெடித்து அதுக்கு குழம்பெல்லாம் வெளியில் வரும். அந்த மாதிரி கடலுக்கு அடியும் எரிமலை இருக்குது. அதனால வெடிக்கிறதுனால அலைகள் கிரியேட் ஆகி கரையை நோக்கி அது பெரிய அலைகளாக கிரியேட் ஆகி கரைக்கு வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நிலநடுக்கம். கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் நடக்கிறதுனாலையும் அலைகள் கிரியேட் ஆகி அது சுனாமியாக கரைக்கு வரும். பொதுவாக பார்த்திங்கன்னா பூமி ஒரு பிளேட்டால் ஆனது. அதை சுற்றி ஒவ்வொரு பிளேட்டும் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு பிளேட்டு ஸ்டக்காகி நிற்கும் போது அதனால் ஏற்பட்ட எஃபெக்ட்டு வெளியே அலையாக கிரியேட் ஆகி சுனாமி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் 2004 வந்த சுனாமியும் நடந்திருக்கு. கடலுக்கு அடியில் இந்தியன் பிளேட்டுக்கும் பர்மா பிளேட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது பர்மா பிளேட்டு சடனாக மூவ் ஆகிறத நின்றுச்சு. அந்த மாதிரி தான் 2004 நடந்திருக்கு. கடலுக்கு அடியில் இந்தியா பிளேட்டும் பர்மா பிளேட்டும் எப்போவுமே ஒரு சாதாரணமாக 1-4 சென்டிமீட்டர் கண்டினியூவாக நகர்ந்துட்டு இருக்கும். ஆனால் பர்மா பிளேட் என்ன ஆச்சுன்னா திடீர்னு நகராமல் ஸ்டக்காகி நின்றுச்சு. அதனால் அடுத்த பிளேட் என்ன ஆகும், இதோட எஃபெக்ட் அதில் காட்டும். பர்மா பிளேட்டு கொஞ்சம் முன்னாடி மேலே எந்திரிச்ச மாதிரி நின்னதுனால அதனால் ஏற்பட்ட அலைகள் கடல் மேல்மட்டத்தில் ஒரு சின்ன எஃபெக்ட் தான் காட்டும். கடலுக்குள்ளே இருக்கும் போது இதன் பாதிப்பு நமக்கு சுத்தமாக தெரியாது. கடலுக்குள்ளே கப்பலில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த எஃபெக்ட் பெரிய அலைகளாக தான் தெரியும் ஒழிய பெருசாக எஃபெக்ட் தெரியாது. ஆனால் இது கடலுக்கு உள்ளேருந்து மெதுவாக கரைக்கு வரும்போது அங்கே இருக்க தண்ணியெல்லாம் ஒன்று சேர்த்தி ஒரு பெரிய அலையாக க்ரியேட் ஆகும். வர கரை குட்டியாகும், ஆழம் கம்மியாகும். அப்படிங்கிறனால கரையில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே உள்வாங்கி ஒரு பெரிய அலையாக க்ரியேட் ஆகி தான் அது ஊருக்குள்ளே வரும். இந்த கல் நகருது, பர்மா பிளேட் நகராமல் நின்றுச்சு, சடனாக மேலே வந்துருச்சுன்னு சொல்கிறது அது எவ்வளோ எனர்ஜினா 21 மெகாடன் எனர்ஜி. அது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஹீரோஷிமா நாகாசிமாவில் குண்டு வீசினாங்க இல்லையா,
அதோட 21 மடங்கு அதிகமான எனர்ஜியை இது வெளிப்படுத்தியிருக்கு. அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு கடலுக்கு அடியே எஃபெக்ட் நடந்திருந்தா அந்த அலைகள் மேல்மட்டத்துக்கு வந்து அலைகளாக கிரியேட் ஆகியிருக்குன்னு. ஆனால் அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது எந்த எஃபெக்ட்டுமே காட்டாது, சாதாரணமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அது கரையோரத்தில் இருக்க தண்ணியை உள்வாங்கிறதுனால தான் பெரிய அலைகளாக கிரியேட் ஆகி ஊருக்குள்ளே அது வருது. இதுவே நம்ம சுனாமி வரும்போது கடலுக்கடியே இருக்கும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு எந்த விதமான எஃபெக்ட்டுமே இருக்காது, நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது கடலுக்கு வெளியில் மேல் மட்டத்தில் மட்டும்தான் எஃபெக்ட் காட்டும். கடலுக்குள்ளே நம்ம இருந்தாலுமே நம்மளுக்கு எந்த விதமான மாற்றமுமே தெரியாது. இந்த சுனாமியால் பூமி முழுக்கவே 1 சென்டிமீட்டர் மாற்றம் நிகழ்ந்ததா ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க. இப்படி ஒரு நிலநடுக்கத்தை பூமி இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த சுனாமி பார்த்திங்கன்னா வட சுமத்ராவை தான் தாக்குது. அங்கே எழுந்த அலைகளோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 அடிக்கு அலைகள் எழுந்திருக்கு. 100 அடினா நினச்சி பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசு இருந்திருக்குன்னா. அந்த அலைகள் ஊருக்குள்ளே வரும்போது எவ்வளோ பொருட்கள் நாசமாயிருக்கும், எவ்வளோ கட்டடங்கள் நாசமாயிருக்கும், எவ்வளோ மக்கள் உயிர் போயிருக்கும். கிட்டத்தட்ட சுமத்ராவில் மட்டும் 1,30,000 மக்கள் உயிரிழந்திருக்காங்க. அந்த அலை வருது இல்லையா, அதோட வேகம் மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் வந்திருக்கு. இப்போ எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கோம் அது. அதே சமயம் ஸ்ரீலங்காவையும் இந்த சுனாமி தாக்குது, இந்தியாவை விட அதிகம். அந்த அலைகளோட அளவு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு 35 அடி உயரம் வரைக்கும் அலைகள் எழுந்திருக்கு. அதாவது சுமத்ராவில் 100 அடி அலைகள் வரைக்கும் எழுந்திருக்கு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 35 அடி உயரம் வரைக்கும் அலைகள் எழுந்திருக்கு. ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எல்லா சைடில் இருந்துமே சுனாமி மாதிரி அலைகள் எழும்பியிருக்கு. காரணம் பார்த்திங்கன்னா அது மாலத்தீவில் மோதி ரிட்டன் தாக்கியிருக்கு. மாலத்தீவில் மோதி ரிட்டன் வந்து ஸ்ரீலங்கா கரை வரைக்கும் தாக்கியிருக்கு. அதனால் அலைகள் சுற்றி எழும்பி எல்லா பக்கமுமே ஸ்ரீலங்காவை தாக்கியிருக்கு. கேரளாவே இந்த சுனாமி தாக்கியிருக்கு. அங்கே மட்டும் உயிர் பலி 35,000 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு பிறகு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3 அலைகள் வந்திருக்கும், சில இடத்துல 5 அலைகள் வந்திருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மெரினா கடற்கரை, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் இங்கெல்லாம் பெரிய எஃபெக்டை காட்டியிருக்கு அந்த அலைகளை. கடல் இருக்க ஊரில் எல்லா இடத்துலையுமே இந்த சுனாமியால் ஒரு பெரிய எஃபெக்ட் காட்டியிருக்கு. பலி மட்டும் 1000க்கும் மேலே நடந்திருக்கு. இங்கே எழுந்த அந்த அலையோட அளவு பார்த்திங்கன்னா 20 அடி உயரம் வரைக்கும் அந்த அலைகள் வந்திருக்கு. இது வரைக்கும் கடந்த 300 வருடத்தில் இந்த மாதிரி ஒன்று நடந்ததே இல்லை அப்படின்னு அங்கே இருக்க மக்களும் மற்றவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. பலி எண்ணிக்கை 2,50,000 ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடல் தண்ணி உள்ளே வந்துட்டு அது ரிட்டர்ன் போகும்போது நிறைய பேர்த்தோட பிணங்களை அது இழுத்துக்கிட்டு தான் போயிருக்கும். இப்போ சாதாரணமாக கடலில் நிற்கும் போது அது நம்மளே சேர்த்து உள்ள இழுக்கிறத நம்மளால் உணர முடியும். அதே மாதிரி தான் கடல் தண்ணீர் மறுபடியும் கடலுக்குள்ளே போகும்போது நிறைய பேர்த்த கடலுக்குள்ளே இழுத்துட்டு போயிருக்கும். இந்த எண்ணிக்கை ஒரு கணிப்பு மட்டுமே, ஒரு அக்யூரேட்டான அளவு கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தா 3 லட்சம் பேர்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. இந்த சுனாமிக்கு அப்புறம் எமர்ஜென்சி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த சுனாமியை பற்றின விழிப்புணர்வு எப்படி இருக்கணும், சுனாமி வந்தப்போ எப்படி இருக்கணும், வரத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணுங்கிற அறிகுறி எல்லாம் எல்லாத்துக்கும் அவேர்னஸ் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. சுனாமி நடந்த இடத்தை பார்க்குறதுக்கு ஜெயலலிதா அம்மா கூட ஹெலிகாப்டரில் வந்து அந்த இடத்தையெல்லாம் பார்வையிட்டுட்டு போனாங்க. மற்ற தலைவர்கள் வந்தாங்க. நிறைய நிதி உதவி, பொருளுதவி மற்ற நாடுகளிலிருந்து பெரிதாகவே கிடைக்கப்பட்டது. அடுத்த உண்மை தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.